Hello and welcome to Keep Coding. போன வீடியோவில் நம்ம ஷேர்டு வேரியபிள்ஸை வந்து மல்டிபிள் கோ ரொட்டீன்லேருந்து அக்சஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், அது எப்படி வந்து மியூடெக்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு மோர் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதோட வந்து RW மியூடெக்ஸ்னா என்ன, அது எந்த மாதிரியான கேசஸில் தேவைப்படுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்ட main.coன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு டைப் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து டெபாசிட் இருக்கும், வித்ட்ராவல் இருக்கும், அப்புறம் பேலன்ஸ் செக் பண்ணுறது இருக்கும். இதெல்லாம் வந்து கன்கரன்சியில் யூஸ் ஆகிறப்ப என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும், ஸோ அதை வந்து மியூடெக்ஸில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். பேக்கேஜ் மெயின் இப்போ நான் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் கிரியேட் பண்ணுறேன். இந்த டைப்பில் வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ, அது வந்து அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை குறிக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட். இது என்ன பண்ணோம்னா வந்து ஒரு இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணோம். இதில் வந்து நான் ஏ டாட் அந்த பேலன்ஸோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். பேலன்ஸ் இஸ் டு செக் த அக்கௌண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்க போகுது. இது வந்து எதுக்குன்னா வந்து அக்கௌண்ட்ல வந்து மணி ஆட் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதுலேயும் இதுவும் வந்து அதே அக்கௌண்ட்ல தான் வந்து இருக்க போகுது. நேம் வந்து டெபாசிட், அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ இது வந்து வாங்கும். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஏ டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். ஸோ நம்ம என்ன அமௌண்ட் வந்து டெபாசிட்டில் கொடுக்குறோமோ அதை வந்து பேலன்ஸோட ஆட் பண்ணி திரும்ப பேலன்ஸில் அப்டேட் பண்ண போகுது. ஸோ இப்போ மூணாவதாக ஒரு ஃபங்க்ஷன் வித்ட்ரான்னு சொல்லிட்டு, இது வந்து மணியை எடுக்கிறதுக்காக உள்ளது. ஸோ இப்போ இதில் அக்கௌண்ட் இன்ட், ஸோ இது வந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா வந்து ஒரு பாசிபிள் எரர், அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னா வந்து மினிமமாக அந்த பேலன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மினிமம் பேலன்ஸ் 0 அப்படின்னு நினச்சிக்குவோம். ஸோ இஃப் ஏ டாட் பேலன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட், நம்ம எடுக்க போகிற பணத்தை விட பேலன்ஸ் வந்து அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஏ டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸோ இந்த கேஸில் வந்து எரரே கிடையாது. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் nil. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு எரர் த்ரோ பண்ண போகிறோம். என்னன்னா வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் நாட் சஃபிஷியன்ட். இப்போ இந்த டைப்பை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், ஏசிசி ஈக்குவல் டு அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு 500 அப்படின்னு வச்சுப்போம். ஏசிசியில் வந்து இப்போ வந்து வித்ட்ரா பண்ணலாம் 200, டெபாசிட் பண்ணலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த டைப்பை வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதால ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை பேலன்ஸ் வந்து கரெக்டாக கால் ஆகாமல் போகுமா அப்படின்னா வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு கோ ரொட்டீனுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
எப்போ இஷ்யூ வரும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற கோ ரொட்டீனுக்குள்ள போனா தான் வந்து நமக்கு இஷ்யூ வரும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கோ ரொட்டீன் வந்து இந்த டைப் அக்சஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரலாம். இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். பட் இதுல வந்து என்னால வந்து ஒரு இஷ்யூவை நம்ம ரெக்ரியேட் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா வந்து கன்கரன்சில வந்து ரேண்டமா தான் இஷ்யூ நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுல ஏன் இஷ்யூ வருங்கிறதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ண போறது அப்படிங்கறத மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றப்ப நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வந்து ஒரு மியூடெக்ஸ் தேவைப்படுது. அப்பதான் வந்து என்னால லாக் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மியூடெக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பண்றப்போலாம் நான் வந்து லாக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், a டாட் லாக். இப்போ ரிட்டர்னுக்கு அப்புறம் வந்து நம்ம அன்லாக் பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து டெஃபர் யூஸ் பண்ணா அது வந்து ரிட்டர்னுக்கு அப்புறம் வந்து அந்த அன்லாக் நடக்கும். ஸோ அதனால வந்து நான் டெஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேலே இருந்தாலுமே இது வந்து பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அன்லாக் நடக்கும். ஸோ இங்க a டாட் லாக் a டாட் அன்லாக், அதே மாதிரி இங்கேயும் a டாட் லாக், இங்க a டாட் அன்லாக். இப்போ நம்ம வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்குமே வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதனால வந்து ரெண்டு ஆப்ரேஷன் வந்து பேரலலி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டெபாசிட் நடக்கும்போது ஒரு விட்ரா வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேலன்ஸ் செக் பண்ணும்போது மற்ற ரெண்டு ஆப்ரேஷன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த இஷ்யூவும் வந்து இமீடியட்டாக வந்து அந்த கன்கரன்சினால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து டெஃபர் a டாட் அன்லாக், ஏன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் அன்லாக் பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வந்து பேலன்ஸ் அப்படின்னு வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கு டெட்லாக் நடக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயும் வந்து நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அதே கோ ரொட்டீன்லேயே அதே ஃப்ளோலையே திரும்ப வந்து நம்ம லாக்கை ரிக்வயர் பண்ணால் நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த லாக் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து அன்லாக் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இதனால வந்து நமக்கு வந்து ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் தான் வந்து வரும். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு டவுட் வரலாம். ஏன் வந்து நம்ம பேலன்ஸையும் வந்து லாக் அண்ட் லாக் பண்ணணும்? டெபாசிட் வித்ட்ரா வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ரைட் பண்ணுறோம். பேலன்ஸில் வந்து நம்ம ரீடிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் நம்ம லாக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம பேலன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எந்த ஆக்ஷனும் பண்ணலை. பட் இன் ஏ ரியல் வேர்ல்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் செக் பண்ணி அந்த பேலன்ஸோட வேல்யூ வர்றதை வச்சு ஒரு லோன் ஆக்ஷனோ இல்லை இவ்வளோ பேலன்ஸ் இருந்தால் தான் இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ஷன் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அங்கே வந்து அந்த பேலன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை ரீட் பண்ணுறீங்க, பேரலலி அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பேலன்ஸில் வந்து நம்ம லாக்கே பண்ணலை அப்படின்னா அட் த சேம் டைம் ஒரு வித்ட்ராவல் வந்து நடக்கலாம். நீங்க அங்க பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த பேலன்ஸ் வந்து இல்லாம போயிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் நம்ம வந்து இங்க பேலன்ஸை வந்து லாக் பண்றோம். ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் ரீட் பண்றப்ப டெபாசிட்டோ வித்ட்ராவலோ நடக்க முடியாது. ஆனா ஒரு பேலன்ஸ் கால் கூட நடக்க முடியாது. அது வந்து ஒரு வியர்டான திங். நமக்கு வந்து டெபாசிட் வித்ட்ராவல் வந்து நடக்கக்கூடாது. நமக்கு ஷூரா தெரியுது. பட் இன்னொரு பேலன்ஸ் செக் பண்றதுல நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அந்த பேலன்ஸ் வந்து இன்னொரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிட போறதில்ல. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல ஹேண்டில் பண்ண முடியுமா? டெபாசிட் அண்ட் வித்ட்ரா விட டிஃப்ரெண்ட்டா இதை ட்ரீட் பண்ண முடியுமானா அதுக்கு தான் வந்து RWMutex இருக்கு. ஸோ இங்க வந்து மியூடெக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து RWMuteXங்கிற டைப்பை யூஸ் பண்ண போறேன். ஸோ RWMuteXல வந்து எப்படி வந்து லாக் அண்ட் அன்லாக் இருக்குதோ அதில் வந்து லாக் அண்ட் அன்லாக்கும் இருக்கும். அடிஷ்னலி வந்து ஆர் லாக் அண்ட் ஆர் அன்லாக்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னன்னா ரீட் லாக், ரீட் அன்லாக். இந்த ஆக்சுவல் லாக் வந்து ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் ஆர் லாக் வந்து ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவோம்.
இங்கே ஆர் லாக் அண்ட் ஆர் அன்லாக் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரீட் லாக் வச்சிருக்கேன்னா ஒரு பேலன்ஸ் கால், இப்போ 2 பேலன்ஸ் கால் வந்து பேரலலா ரன் ஆக முடியும். ஸோ ஒரு ரீட் லாக் இருக்கிறப்ப இன்னொரு ரீட் லாக் வந்து இமீடியட்டா கிராண்ட் பண்ணும். பட் ஒரு ரீட் லாக் வந்து இருக்கிறப்ப ரைட் லாக் வந்து கிடைக்காது. இப்போ இந்த ரீட் லாக் நடக்குது அப்படின்னா வந்து டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பேரலலி கால் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி ஆகணும். பட் ஒரு பேலன்ஸ் கால் ஆச்சுன்னா வெயிட் பண்ண தேவையில்லை. பட் அதே வந்து ஒரு ரைட் லாக் நடக்கிறப்ப ஒரு ரீட் லாக்கோ எது நடந்தாலுமே அது வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ டெபாசிட் நடக்கிறப்ப பேலன்ஸ் கால் ஆனால் அது பேலன்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து RWMutexல இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ டேட்டாபேஸ் ஸ்டேபிள் லாக்கிங் மெக்கானிசம்லேருந்து இருக்கிறது தான். அதுலேயும் வந்து இதே மாதிரியான ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் டெக்னிக்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி டேட்டாபேஸை லாக் பண்ணுவோம், டேபிள் ஃபீல்ட்ஸை லாக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியான டெக்னிக் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே வந்து நமக்கு ரீட் பேரலலி நடக்கலாமோ அங்கே வந்து நம்ம ஆர் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் மட்டும்தான் நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து RWMutex வந்து ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இப்போ இதை ரெண்டுமே வந்து வித்ட்ரா வந்து மாற்றிட்டு க்ளோஸ் ஆச்சா இல்லையாங்க தெரியறதுக்கு எனக்கு வந்து ஒரு சேனல் வேணும். ஸோ ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் சேனல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எரர் செக் பண்ணணும். நம்ம எரர் நாட் ஈக்குவல் டு நில்லா இருந்ததுன்னா fmt.println ஸோ சேம் தான் வந்து இங்கேயும். இப்போ நம்ம சக்ஸஸ் ஆச்சுன்னா வந்து fmt.println successfully withdrawn 200 அப்படின்னு இங்கே போடுறேன். இங்கே வந்து அதே வந்து 500 அப்படின்னு போடுறேன். இங்கே எரர் வந்து வாங்கலை. இப்போ வந்து சக்ஸஸாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் நமக்கு வந்து டன் வந்து நமக்கு கால் ஆகணும். அப்படின்னா வந்து நம்ம டெஃபர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டெஃபரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதில் டன் சேனலுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் அனுப்புகிறேன். ஸோ இதை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நமக்கு வந்து 2 பிரான்ச்சிங் இருக்குது. ஒன்று இந்த ஃபெயிலியர் பிரான்ச், இந்த ஃபெயிலியர் பிரான்ச் முடிஞ்சால் நம்ம ரிட்டர்ன் ஆகிடுவோம். இன்னொன்று இந்த சக்ஸஸ் பிரான்ச், இந்த சக்ஸஸ் பிரான்ச் முடிஞ்சாலும் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டெஃபர் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்ங்கிறதால நான் எல்லாத்தையும் வந்து 2 இடத்துலையும் கோட் பண்ணியிருக்கேன். நார்மலி வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 கோரோட்டின் இருக்குது அப்படிங்கிறது வந்து விசிபிளாக தெரிகிறதுக்காக இப்படி வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனல்ஸ்க்கு வந்து இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஓகே, எரர் வருது. ஓகே, டெட்லாக். ஓகே, ஸோ இது ஏன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்ன ரீசன் தான். ஏ டாட் பேலன்ஸ் வந்து இங்கே நான் போட்டு காமிச்சேன்ல, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே ஏ டாட் பேலன்ஸ்ன்னு தான் இருக்கணும், பேலன்ஸ் மெத்தட் கால் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் நாட் சஃபிஷியன்ட், 500 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதனால 200க்கு வந்து ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து இந்த RWMutex-எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கலாக தான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து 2 பேலன்ஸ் வந்து பேரலலி ரன் ஆகிறது, இந்த டெபாசிட் இது வித்ட்ரா இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது தான் வந்து அதோட எஃபெக்ட் நமக்கு தெரியும்.
ஸோ நம்ம வந்து அதை வந்து சிமுலேட் பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து இதை தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது வந்து சும்மா வந்து இந்த ப்ரோக்ராமோட கரெக்ட்னஸை காமிக்கிறதுக்காக தான். ஸோ RWMutex-ஓட எக்ஸாம்பிளை இந்த நம்ம ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பார்க்கல. பட் அந்த கேஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து பேலன்ஸ்க்கு வந்து ரீட் ரைட் அன்லாக் தேவை அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம ஏன் வந்து கோவோட கன்கரன்சி இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கோவோட மெயின் ஃபீச்சரே வந்து கன்கரன்சி தான். கோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கன்கரன்சியோட மெயினான ஃபீச்சர்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வர வீடியோவில் வந்து sync.1ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிஸ் பண்ணிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.